हेलो फ्रेंड्स वणकम वंदना नमस्ते नमस्कार भगवती सैकमुத்து from मुंबई मुத்து बाबा in कन्याकुमारी இன்னைக்கு வியாழக்கிழமை நிஃப்டி செட்டில்மெண்ட் டே எதிர்பார்த்த மாதிரியே 25,160 தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸில் ஒரு 10 நிமிஷத்தில் 25,196 வரைக்கும் போச்சு. அதுக்கு மேலே போகலை. அதுலேருந்து செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்தது. யாருக்குமே சப்போர்ட் கொடுத்துருந்தேன். 25,080 70 25,020 வரைக்கும் வரலாம் அப்படின்னு. ஒரு 11:30 மணிக்கெலாம் 25,020 வந்தது. 25,020 25,80 கன்சல்டாக இருந்து ஒரு 1:30 மணிக்கு அப்புறம் அகமதாபாத் ஏர் கிராஷ் மார்க்கெட்டு வந்து கீழே வந்திருக்கு. 24,825 கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 24,888. யாருக்கிட்டே கொடுத்துருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 24,860 வரைக்கும் வரலாம். க்ளோசிங் அதுக்கு மேலே இருக்கணும். இருந்தால் மேற்கொண்டு ஃபர்தர் மேலே போகும் மார்க்கெட். டார்கெட் ஜூன் சீரியஸ் வந்து 25 220 60 90 300 வரைக்கும் நேற்றே கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது 220க்கு மேலே போகிறது கஷ்டம். நாளைக்கு வீக்கெண்டு ஃப்ரைடே வருது. இன்றைக்கி நிஃப்டி கன்சல்டேட்டட் க்ளோசிங் வந்து 25,018 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு மேற்கொண்டு மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். 25,070 25,090 நிற்கும். ஏன்னா சனி ஞாயிறு லீவ் வருது. அகமதாபாத் ஏர் கிராஷ் ரொம்ப எதிர்பாராமல் ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. அதனால் ஃபர்தர் மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏற்கனவே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 4 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 25,190 160க்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குது. க்ளோசிங் வந்து 100 25 100 2 நாள் ஆச்சு. செவ்வாய் 11 100 நேற்று 141 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும். நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. 25,196 மேலே போனால் 220 வரலாம், 242 வரலாம்னு சொன்னேன். ஆனால் வரல. 96 ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது நிஃப்டி வந்து 25,860 25,290 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஜூன் சீரீஸு. அதுக்கு மேலே போகுமா என்னங்கிறது யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஹையர் லெவலில் டெய்லி ப்ரீ மார்க்கெட் செஷனுக்கு அப்புறம் 2 ரெசிஸ்டன்ட் கொடுக்குறேன். 3வது ரெசிஸ்டன்ட் இருக்கும். அதனால் சப்போர்ட் வந்து 2 சப்போர்ட் இருக்கும். 3வது சப்போர்ட்டும் இருக்கும். முதல் சப்போர்ட்டும் 2 சப்போர்ட்டும் அடிச்சிடும். 3வது வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ரிவர்ஸாக இருக்கும். மண்டே டு வெனஸ்டே புதன்கிழமை 24,000 25,103 25,104 புதன்கிழமைக்கு 25,161 41 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 26,120 மேலே வேணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு வந்து 190க்கு மேலே போகிறது கஷ்டம். போனாலும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி தான் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. எல்லாம் நடந்து முடிச்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அகமதாபாத் பிளேன் கிராஷ். பேங்க் நிஃப்டியுமே சொல்லலாம் 55,600க்கு மேலே போகாது. போனால் செல்லிங் ப்ரெஷர் வரும்னு. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 56,480 ஓப்பன் ஆகுது. 611 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நடந்தது வந்து 55,968 லோ வந்து கடைசியாக க்ளோஸ் ஆனது வந்து 56,082 ஒரு 377 பாயிண்ட்டு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி டெய்லி க்ளோசிங் சார்ட்டு நேற்று சொல்லியிருக்கேன். 3 நாள் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் ஆகிருக்கு. 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக ஆகும். ஆனால் சப்போர்ட் வந்து கீழே 56க்கு கீழே போனால் கூட 56 வந்து க்ளோசிங் வரணும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் க்ளோசிங்காக இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் ஃப்ரைடே இருக்குது.
55,860க்கு கீழே மூவ்மெண்ட் போனால் 55,000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மே ஜூன் சீரியஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 25, 120, 160, 190, 220 3 கடந்து போனால்தான் மேற்கொண்டு 360, 390 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டாக இருக்குது. 57.49 ரொம்ப திணறிக்கிட்டு இருக்குது. நேற்று 3 நாள் டவுன் தான், இன்னும் 2 நாள் டவுனில் தான் போகணும். டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து 2 பேரலல் லைன் கொடுத்துருப்பேன், ஒரு ஹரிசாண்டல் லைன், 2 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. ஹரிசாண்டல் லைனு டாப் லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அந்த அடிக்கு கீழே வந்தனாங்க அடுத்த லைனு 53, 54, 53 ரேஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வெரி டிஃபிகல்ட் பேங்க் நிஃப்டி டு மூவ். பட் ஜூன் 30 முடிஞ்சு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கார்பரேட் ரிசல்ட் வரும். கார்பரேட் ரிசல்ட் நல்லா இருந்தாலும் நிஃப்டி வந்து மேலே போகிறது கஷ்டம்தான். பேங்க் நிஃப்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியுமே ஒரு ட்ரிப்பு 25,490 கிராஸ் பண்ணணும். அது நிஃப்டி ஜூன் சீரியஸு 360, 420க்கு மேலே போனால் தான் மேற்கொண்டு போகும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நான் நேற்று சொன்ன மாதிரி நிஃப்டி 24,860 பாட்டம் சைடு க்ளோசிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே போகிறது வந்து 25,220க்கு மேலே க்ளோசிங் போகிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டடும் ஒரு 5 நாள் கண்டினியூவாக ஹையர் ரேட் ஆஃப் ஹை பாட்டம் பேஸில் போயிருக்கு. ஆனால் திங்கள் செவ்வாய் புதன் 2 நாளும் கொஞ்சம் தடுமாறு தான் செஞ்சுது. செவ்வாய்க்கிழமை மத்தியிலும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து சப்போர்ட் லெவல் 56,000. 2 ஹரிசாண்டல் ஸ்ட்ராங்காக பிளாக் லைனில் போட்டிருக்கேன். அதில் டாப் லைனில் தொட்டுட்டு மேலே 56,000 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அப் ட்ரெண்ட் 2 லைன் இருக்குது. அதில் பாட்டம் லைன் அப் ட்ரெண்ட் லைன் வந்து அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னா அதுதான் சப்போர்ட் லைன் 56,082. ஓவரால் பார்க்கும்போது 56,000க்கு மேலே க்ளோசிங் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து 55, 56 ரேஞ்சுக்குள்ளே அது மூவ்மெண்ட்ஸும் இருக்கும். அதனால் பார்த்து பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேட்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கையை வச்சா சுற்றும் ஆப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி கூட போன வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் வீக்கில் நிஃப்டி வந்து 24,600 ஷார்ட் கொடுத்துருந்தேன். 210 260 ஸ்டாப் லாஸாக கிளிக் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஓகே. இன்றைக்கி அதே இது இந்த வாரத்துக்குள்ளே 12 ஜூனுக்கு கொடுத்துருந்தில்ல வச்சுருந்தால் கூட 600-700 மேலே போயிருந்து. இன்றைக்கி க்ளோசிங் வந்து 24,600 சிஇ. நிஃப்டி 12th ஜூன் செட்டில்மெண்ட் 238 லாஸ் மைனஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் வில் மினிமைஸ் யுவர் லாஸ். If you are not able to put stop loss, your capital will erode quickly. Okay. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து 3,831 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 9,393 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 25,000க்கு கீழே போனதை பூரா அவங்க கவர் பண்ணி, அப்படி இருந்தாலும் 24,888 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 2,337 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து 8,463 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் 9,098 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. பேங்க் நிஃப்டி 436 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபின் நிஃப்டி 55,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மிட் கேப் நிஃப்டி 151 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு 3 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 5,974 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 4,675 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் நிஃப்டி வந்து 24,888 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 253 பாயிண்ட்டு 1% டவுன். இந்தியா விக்ஸ் 14.02 ஒரு 0.35 ப்ளஸ் ஆகிருக்கு. வாலட்டிலிட்டி கூடியிருக்கு 2.6%.
சென்செக்ஸ் 81,691, 823 பாயிண்ட் டவுனு, 1% டவுன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.